என்ன பிச்சு, மாம்பழ சீசன்ல மாம்பழம் ரேட்டு கம்மியா இருக்குன்னு டெய்லி டெய்லி மாம்பழம் வாங்கிட்டு வரியோ? மாம்பழம் டெய்லி தின்னு தின்னு எனக்கு வவுத்தால பிடிங்கிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 மாம்பழம் திங்க. ஐயோ, 5 மாம்பழம் சாப்பிட்டா புடுங்கிதான் தள்ளும். ஒண்ணுதான் சாப்பிடணும். மாம்பழம் நல்ல ருசியா இருக்குல்ல, அதான் நல்லா முழுங்கிருவேன். உங்களோட பெரிய காமெடி தான் எலிஃபண்ட் மேடம். மதியம் சோற போட்டு என்னத்தை திங்கன்னு சொல்லி மாம்பழத்தை தின்றுவேன். ஒரு 4-5 மாம்பழத்தை தின்றுவேன். உள்ள வரலாமா? யாரு? வாசப்படி வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலாமா? வாங்க. யார் இந்த கோட்டு சுட்டு மண்டையே? சார், ஜான்ஸ்டன் சார் தானே நீங்க? இவன் யாருன்னு தெரியலையே, கரெக்டா சொல்றானே. இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சார், என்ன கதை விடுறீங்க? டெல்லியில நம்ம மீட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப் ரோஸுக்கு உங்களை நல்லா தெரியுமே. என் ஒய்ஃப் ரோஸு ஃபாரின்ல உள்ளவ. யார் நீ? என்ன உளறிட்டு இருக்க? இவங்க ஜான்ஸ்டன், பெரிய கோடீஸ்வரர்ல இவரு. டெல்லியிலலாம் இருக்காரு இவரு. இங்க எப்படி வந்தாரு? ஆளே அடையாளம் தெரியாம இருக்கீங்களே சார். என்னது சார், நீங்க யாரு? எப்பா 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 நிறுத்து. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. பனிமலர் உங்க பையனா? சரியா போச்சு போ. அதே ஒரு கண்ணை விஞ்ச கேஸ். அதுக்கு மகன் உனக்கு அமைஞ்சிட்டு போலையே. இது பிச்சு மணி. கோயில பிச்சை எடுத்து வந்தவனுக்கு வாழ்க்கை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். சினிமால வர மாதிரி என்னத்தையாவது குழப்பிட்டு கிடக்காத, ஓடு. கிடையவே கிடையாது. நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்லுவேன். இது ஜான்ஸ்டன் சார். நான் அவன் இல்லை. ஆமா, இவன் அவன் இல்ல. ஒரே மாதிரி 8 பேர் இருப்பாவ. இதுல இவன் 2வது ஆளு. போ, அந்த ஆளை போய் தேடு, ஓடு. சார், விளையாடாதீங்க சார். அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் கண்ணு பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த பனிமலை பட்டிக்கு பையன் வெளியோடு. என்னத்த உளறிட்டு கிடக்க? எங்க போனாலும் மெண்டல் கூட்டம் வந்து பாடாப்படுத்துதுவோ. நீங்க வெளியே போங்கோ. இவருதான் அம்மாவுக்கு நிறைய பணம் கொடுத்தாரா? இதுக்கு இங்க வந்து இப்படி நிக்காரு? வெறிச்சு வெறிச்சு பார்த்தாலும் பிச்சு மணி பிச்சைக்காரன் தான், ஓடு. ரோஸை கூட்டிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். ரோஸ்க்கு இவர் நல்லா தெரியும். ரோஸை கூட்டிட்டு வருவேன் இப்போ. ரோஸ் மல்லிகை பூன்னு எவளுங்க வந்துடக்கூடாது. பேரட்டிருவேன், ஓடு. ஹலோ பிச்சு, எங்க எங்க ஓடுத? கேட்ட பூட்டதுக்கு. போறவன் கூட்டிட்டு போவான். நீ எங்க ஓடுத? உனக்கு ஒரு பெருமையா இருக்குனே, உனக்காரன் சொன்னோன்னே. இல்ல எலிஃபண்ட் மேடம், எனக்கு என்ன பெருமை இருக்கு? சரி, நான் அப்படி சமையல் பண்றேன். நேத்து சோறுலாம் ஒரே விதையா இருந்தது. பொங்க தெரியாதவன் பொங்கின மாதிரி பொங்கி வைக்காத. நல்ல சோறு பொங்கு, ஓடு. சரி. ஓ, ஓகே ஓகே, இப்பதான் எனக்கு புரியுது. ரோஸோடைய ஹஸ்பண்டா இவன். ஐயோ, ரோஸ் இங்க வந்து எதையும் உளறிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் பாத்துடணும். அனிமலர் கிழமைதான் கண்ண விஞ்ச மூதேவின்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல இருக்கான். ஐயோ ஐயோ. அம்மாடி, இசை நல்லா படிக்கியாமா? படிக்கம்பா. நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிடணுமா. நம்ம யார் கையும் எதிர்பார்க்க கூடாது. நிச்சயமாப்பா, கண்டிப்பா நல்ல வேலைக்கு போயிருவேன். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறியோ இல்லையோடி, லவ்ல மட்டும் விழுந்துடாதடி. அதுவும் இந்த மாதிரி புவர் காய் மேல விழுந்துடாத. பணக்காரனா இருந்தா கூட ஓகே, என்ன கேட்டீங்கன்னா லவ்வே வேண்டாம். படிக்கிற பிள்ளைக்கு இப்படிதான் சொல்லி கொடுப்பாவளோ? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெளிவு இருக்காது. இப்பவே சொல்லணும், காதலே வேண்டாம். படிக்கிறதுக்கு மட்டும் சொல்லு, தேவையில்லாதத பேசாத. உங்களை மாதிரி ஒரு புவர் மேன கல்யாணம் பண்ணிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பொண்ணுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. மைண்ட்ல வச்சுக்கோ இசைமா. கண்டிப்பா நான் லவ் பண்ண மாட்டேம்மா. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டால வாய்ப்பே இல்லை. ஏழை பணக்காரன் என்னைக்குமே பிரிச்சு பார்க்க கூடாதுமா. அது மட்டும் இல்லாம படிக்கிற காலத்துல காதலுக்கு எதில் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே இப்ப நல்லா இருக்கும். நாளைக்கு வாழ்க்கைக்கு எதுவுமே சரிப்பட்டு வராது. அம்மா லைஃபே எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான்ப்பா. கண்டிப்பா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இசைமா, நைட்டு டின்னருக்கு பாஸ்தா பண்ணவா? அப்படின்னா என்னது? அதெல்லாம் வேண்டாம். மதியம் வச்சு சோத்துல தண்ணி ஊத்தி போட்டிருக்கேன். கஞ்சி வச்சு சாப்பிடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஓ ஷிட், இந்த மனுஷன் எப்ப பாரு பழைய சாதம் கஞ்சி குஞ்சின்ட்டு கிடப்பாரு. எரிச்சலா இருக்கு. எனக்கு பழைய சாதமே இருக்கட்டுமா, நல்லா இருக்கும். இசை, இனி உன் லைஃப் ஸ்டைலை நீ மாத்திக்கணும். இந்த புவர் டேடி கூட சேர்ந்து கஞ்சி கிஞ்சிலாம் குடிக்க கூடாதுமா. நல்ல ஹெல்த்தியா சாப்பிடு. கஞ்சில எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமாட்டி? ஓ சத்து, இவரு மண்டையில 4 குத்து. என்ன எல்லாரும் என்ன பண்றீங்க? தம்பி வாப்பா. அண்ணே வாங்க. அண்ணே என்ன இதெல்லாம்? நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்கு இதை வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வேற கொண்டு வரேன். விஷால் தங்கம் வா வா. சித்தி இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன்,
மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னானே தம்பி, இன்னும் வரலையே நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா கொண்டு வந்துட்டப்பா. ஆமா சித்தி, நேரத்தையும் வரணும்னு நினைச்சேன், கொஞ்சம் டைம் கிடைக்கல. இருங்க இந்த டேபிள்ல வைக்கிறேன். வச்சிருப்பா, வச்சிரு. இசை, நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், சரியா? சரிண்ணே. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னப்பா உடனே போற? சித்தி கையில ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போ. இல்ல சித்தி, ஃபேக்டரியில நிறைய வேலை இருக்கு. நோ, காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். ஐயோ இல்ல சித்தி, டைம் ஆயிரும். எங்க அக்கா மாதிரியே அவசரம் இவனுக்கு. தம்பி, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்கிட மாட்டீங்களே? சொல்லுங்க சித்தப்பா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. ஏன் சித்தப்பா அப்படி சொல்றீங்க? கம்மியா வாங்கிட்டு வந்துட்டேனா? ஐயோ தம்பி, நீங்க கம்மியா வாங்கிட்டு வருவீங்களா? நீங்க எவ்வளவு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு சொல்லலப்பா. அப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்க கூடாதுப்பா. உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுதான். இருந்தாலும் என் மனசுல படுறத சொல்லுவேன். எல்லாமே இலவசமா கிடைச்சிட்டுனா எங்களுக்கு உழைப்புனா என்னன்னே தெரியாம போயிரும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுக்கு இந்த வீட்டுல பொம்மை கணக்கா? என் பொண்டாட்டி என்னைய எப்படி மதிப்பா? நான் வேலைக்கு போறேன், தினக்கூலி. ஒரு நாளைக்கு 1100 சம்பளம் கிடக்கு. அதுல நான் தேவையான சாமான் வாங்கி போட்டுக்கிடுவேன். இப்படி நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்கன்னா எனக்கும் இந்த வீட்டுல மரியாதை இருக்காது. என் பொண்டாட்டிக்கும் பணத்தோட அருமையே தெரியாம போயிரும்பா. ஏய் புவர்மேன், என்ன பேசிட்டு இருக்க? இப்பதான் நமக்கு விடிவு காலம் பிறந்திருக்குன்னு நினைச்சு எல்லாத்துலயும் மணலி போட்டுருவீங்க போலயே. தம்பி, நான் சொல்றது கரெக்டு தானப்பா? இந்த வீட்டுக்கு மூத்தவன் சித்தப்பா சொல்லுதேன்ப்பா. தயவு செஞ்சு எனக்காக எடுத்துட்டு போங்கப்பா. நானே வாங்கி போட்டுக்கிட்டதப்பா. நீங்க இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது எங்களுக்கு மிகப்பெரிய உதவிதான். அப்பா என்னாச்சு உனக்கு, பைத்தியமா? வர வர உனக்கே பணத்தோடைய அருமை தெரிய மாட்டுக்கு. படிக்கிற வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும், வேற எதுலையும் நீ தலையிடக்கூடாது. இசைமா தம்பி, எடுத்துட்டு போங்கப்பா எனக்காக. தயவு செஞ்சு சித்தப்பாவை தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. சரி. ஐயோ, என் அக்கா பையன் எனக்காக வாங்கிட்டு வந்தான், எல்லாத்துலயும் மண்ணலி போட்டாரு. ஷே, இவர் கூட வந்து எந்த சந்தோஷமும் வாழ்க்கையில அனுபவிக்கல. கிடைக்கிற சந்தோஷத்துலயும் மண்ணலி போடுறாரு. இசை, கஞ்சியே குடிச்சிட்டு தூங்கு. ஏன் பாடின வாங்கிட்டு வந்ததை வேண்டான்னு சொன்னேன்? உனக்கு அறிவே இல்லையா? அம்மா பாவம் வசதியா வாழ்ந்தவங்க, இப்பதான் கொஞ்சம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுலயும் மண்ணலி போட்டியா நீ? ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட விட மாட்ட போலியே. நீ குடுக்கற கஞ்சி தான் நாங்க குடிச்சிட்டு சாவணுமா? கஞ்சி அம்மா குடிக்கணும், என்ன வேணும்னு எழுதி கூட அப்பா வாங்கிட்டு வரேன். அண்ணன மாதிரி உன்னால வாங்கி தர முடியுமா? கிடைச்சதை இப்படி விட்டுட்டியே. இப்பதான் புரியுது அம்மா ஏன் உன்னை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் சரியா தானே பேசினேன்? ஏன் இப்படி இந்த 2 பேரும் கோவப்பட்டு போறாவ? ஐயோ, இந்த தம்பியும் எதுவும் வருத்தப்பட்டு இருக்குமான்னு தெரியலையே. என்னடி நெட்டவெளி, ஒரு வழியா உன் மாமியாட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்ட போல. தப்பிச்சு எங்க வேற, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு செக்கப் பண்ணிட்டு தான் விட்டுது. பயங்கரமான ஆளாயிட்டு எந்த நாதாரி போட்டு விட்டாலும் தெரியல. என் வாழ்க்கையில இப்படி புயலா வீசுது. சரி, ஒண்ணுக்கு 2 வீட்லயும் வேலை செய்யணும்லாம, எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஆமா நல்ல வேலை செய்யணும் போங்க. இழிச்சக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லாட்டி மோரையில எழுதி விட்டிருக்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க? முனிசுதான் ஒரே வாந்தியா எடுத்துட்டு சாப்பிடவே மாட்டேக்காலாம், கவலையா இருக்கு. சும்மாவே அந்த பிள்ளை எலும்புந்தோளமா இருக்கும். மாமியாரும் ஒழுங்கா பேச மாட்டா. இங்கன வந்து இருமா, இங்கன இருந்துட்டு வேலைக்கு போ அப்படின்னா புருஷனை விட்டுட்டு எப்படி வர அப்படிங்க. அவனுக்கு வேற வீட்டில் இருந்தே வேலை பத்துக்க என்ன செய்யணும் ஒன்றும் ஓட மாட்டுக்கு. பிள்ளை பக்கத்து தெருவில் இருந்தும் கவனிக்க முடியலையேன்னு வேதனையா இருக்கு. எக்கா, கற்ப காலத்துல வாந்தி எடுக்கிறதும் பியாதி எடுக்கிறதும் சகஜம் தானே. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா முடியுமாக்கா? அந்த காலத்து பாட்டிமாரெல்லாம் 10-15 பெத்து போட்டாவோ, நம்ம ஒன்றை பெத்து போட்டுக்கிட்டு கடந்து முக்கி தக்கி செத்துட்டு அடக்கம். என்ன செய்ய? கரெக்டு தான், இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன செய்யப்போ, ஒரு சம்மந்தாக்காரர் நல்லா பேசி வச்சு இருந்தாங்கன்னா நம்ம அங்கே போய் வந்து இருந்து பிள்ளைய பார்த்துக்கலாம். அந்த பொம்பளை நம்மளை பார்த்தாலே மோரையே திருப்பிட்டு போகுது சனியே. அந்த பொம்பளை அப்படி தானே தெரியும்ல, அப்புறம் ஏன் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இல்லைன்னா ஒன்று பண்ணு, நல்ல சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வா உன் பிள்ளைக்கு. அவ்வளவு தானே, இது ஒரு பெரிய விஷயம்மா. அவ வெளிநாடு அங்கங்கன்னு கிடக்காப்பிலே விட்டுட்டு உனக்கு என்ன வந்திருக்கு? ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்டு தான், இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இழிச்ச கவனை சிரிக்க வைக்க போறேன். எப்படி? அதுதான் நெட்டவள்ளி. இப்ப பாருங்க, இழிச்சக்க என்னை தான் பார்க்கணுன்னு ஆடுறாராமா ஆடுறாராமா ஆடுறாராமா. ஏய் இழிச்ச மூஞ்சி இழிச்சக்கா சிரிச்சிரு, ஏய் இழிச்ச மூஞ்சி இழிச்சக்கா சிரிச்சிரு. நல்ல குரங்கு வித்த காட்டுதா, ஆனா இழிச்சக்கா தான் சிரிக்கலையே. அப்படியா? இப்ப பாருங்க, எம்மாடி வேணா பூச்சி கணக்கா செய்தா. என் பேரு நெட்டவள்ளி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, நாகவள்ளி.
ஆடு பாம்பு விளையாடு பாம்பு பாம்பு ஒந்து ஒந்து போது டுர் டுர் டுர். அம்மாடி இவ கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஓ மை காட், இந்த பொம்பளைக்கு ரொம்ப முத்திட்டு என்னெல்லாமோ பண்ணுது. பாம்பு வருது வழிய விடுங்கடா. ஏய் பாம்பு இங்க வா இங்க வா. பாபு ரொம்ப பாவம், இது எப்படியே விடக்கூடாது. அம்மாடி இவளுக்கு என்ன ஆச்சு? பிஞ்சு போன பூராங்கணக்கா ஆடுதா. இப்போ அது எந்திரி. பாம்பு 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 வழி விடுங்க. ஏடி போதும் லூசு, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரு, எந்திரி. ஏமா இழிச்சக்க சிரிச்சிட்டா நீ எந்திரி தாய, காலகளை கடிச்சு வச்சிடாத. இரு ஒரு ஆட்டத்தை போட்டு வாரு. ஏன் மண்டையை போட்டு இந்த சொறி சொறிதான் பியான் கடிக்காக்கும். ஏன் எந்திரிட்டி. எப்படி சிரிக்க வச்ச பார்த்தீங்களா? அதுதான் நெட்டவள்ளி. அதுதான் நாகவள்ளி. கரெக்ட், அதுதான் நாகவள்ளி. போதும் போதும்மா போதும். இழிச்சக்கா, நமக்கு 1000 கவலை கஷ்டம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றா சேரும்போது சிரித்து சந்தோஷமா இருக்கணும். பார்த்துக்கிடுங்க, மூஞ்சி அப்படி வைக்கக்கூடாது. எனக்கு இல்லாத கஷ்டமா எங்கள் மாமியார்ல என்ன பாடுபடுத்துது தெரியுமா? அடிக்காத குறை தான். நேரத்தை அவ்வளோ வழியும் செய்ய வச்சிருக்கு, இன்றைக்கி அவ்வளோ வழியும் செய்ய வச்சிருக்கு. எல்லாம் செஞ்சு போட்டு வரலையா? நம்ம கீதாக்கா எடுத்துக்கிட்டுங்க, அவங்க மாமியார் அப்படித்தான். அப்புறம் அந்த அண்ணன் நெட்டக்காலனுக்கும் இவங்களுக்கு ஒரே சண்டை தான் வரும். எல்லா வீட்லேயும் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீட்டுக்கு வாசப்படி உனக்கு விழப்போது அடி. ஆமாம், பெரிய ரைமுங்க பாங்க. சரி சரி, வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து அப்பப்போ இப்படி வந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தா பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு ஒரேடியா இங்கேயே உட்காந்தீங்கன்னா உன் மாமியார் வருத்தப்பட தானே செய்யும். மாமியார் போது, இந்த மாமியார் கதை அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கோம். ஏக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துக்கிடுங்க. இந்த மாமியார் பூரா ஏற்கனவே ஒரு காலத்தில் மருமகளாக இருந்துட்டு வந்தவளுக்கு தானே, அப்புறம் எதுக்கு அந்த மருமக கஷ்டம் உங்களுக்கு புரிய மாட்டுக்கு? நம்ம மாமியார் இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம அவங்கள என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோம் அதெல்லாம் பண்ணணும்னு செய்த அவ்வளோ. எல்லா மாமியாரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. என்னத்த ஒரு சிலர்? என் மாமியாரெல்லாம் நெட்ட வழியை பார்த்த உடனே இணைந்த கைகள்ல நடிக்கும், என்னைய பார்த்தோன்னே அடிக்கிறதுக்கு அது கையெல்லாம் துடிக்கும். பின்னாடி ஒரு சகுனி ரொம்ப நேரமா நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. சிரிக்கிறதெல்லாம் பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன உமாக்கா, ஏதோ தீர ஸ்மெல் அடிக்கி. ஐயோ, டீ கடையில அடுப்புல காபி வச்சிட்டு வந்தேன் தான் போறேன். பார்த்து அடுப்புல போய் விழுந்துராதுங்க பார்த்து. என்னென்ன பேசுறோட எல்லாத்தையும் நோட்டை விட்டுட்டு போவா, எங்கேயாவது போய் மூட்டி விடணும்ல. இவெல்லாம் ஒரு ஆளு, இவ மூட்டி விட்டு நம்ம வீட்டுல சண்டை வர போதாக்கும் ஆளு மண்டை பாரு.